ஹலோ சலீம், பிஸியாக இருக்கியா? இல்ல மச்சான், ரூம்ல இருக்கிறேன். சொல்றா. நாளைக்கு இந்த மாலுக்கு ஆப்ரேஷன் செய்யணும்னு சொல்லி டாக்டர் சொல்லியிருக்காரா. எனக்கு என்ன செய்யணும்னு தெரியலடா. என்ன நடந்தடா? பதட்டப்படாம சொல்லு. பழைய பிரச்சனை தான்டா. ஆனால் நாளைக்கு கண்டிப்பாக ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொல்லி டாக்டர் சொல்லிட்டாரு. சரி, நீ ஒன்றையும் யோசிக்காத, எல்லாம் சரியாயிடும். அப்படி இப்படி ஓடி ஒரு 40,000 ரூபாய் காசு அரேஞ்ச் பண்ணிட்டேன்டா. 30,000 ரூபாய் காசு தேவைப்படுது. உன்னால் அரேஞ்ச் பண்ணி தரையிலுமா? நீ ஒன்றும் கவலைப்படாத, இன்னும் ஒரு 1 ஹவர்லாம் உனக்கு காசு அனுப்புறேன். பெரிய உதவிடா. இந்த வாழ்க்கையில நான் மறக்க மாட்டேன்டா. சரி மச்சான், நான் அனுப்புறேன். இதை பத்தி நீ யோசிக்காத, சரியா? ஹலோ ஹலோ, எப்படி இருக்கீங்க ராஜா? சோமா இருக்கேனாடா. நீங்க எப்படி இருக்கீங்க? நான் சுகமா இருக்கேன் தம்பி. போன வெள்ளிக்கிழமை உங்களை சமால் பீச்சில் வந்தேன். ஆனால் சந்திச்சு பேச கிடைக்கல, கொஞ்சம் அவசரமாக போயிட்டேன். பிஸியா போயிட்டீங்க போல. கொஞ்சம் பிஸி தான். வேற என்ன விசேஷங்கள்? விசேஷம் உண்டு, பெருசா ஒன்றும் இல்லை. ஹெல்ப் கொண்டு வேணும், அதான் கேட்போம். சொல்லுங்க, என்ன செய்யணும்? கொஞ்சம் அவசரமா ஒரு 500 ரூபாய் காசு தேவைப்படுது. உங்ககிட்ட எடுக்கலாமா? நான் வார வெள்ளிக்கிழமை திருப்பி தரேன். உங்ககிட்ட சொல்றதுக்கு என்ன, நேற்று சம்பளம் கிடைச்சு என் செலவுக்கு 250 ரூபாய் காசு எடுத்துட்டு மிச்சம் 20 தான் வீட்டுக்கு அனுப்பினேன். இப்போ கையில் 250 ரூபாய் தான் இருக்கி, வேணுமாடா தரேன். அது உங்களுக்கு செலவுக்குரிய காசு. பரவாயில்லை, நான் கொஞ்சம் லேட்டாக உங்களுக்கு கால் பண்ணிட்டு தரேன். உன்னையும் தப்பா நினைச்சுக்கேண்ணா. ஒரு நாள் நீங்க என்கிட்ட ஹெல்ப் கேட்டதில்லை, பெஸ்ட் டைம் கேட்டு இருக்கிறீங்க. ஆனால் இது உண்மையான நிலைமை தான். உங்களோட நிலைமை மட்டும் இல்லை, இங்கே இருக்கிற எல்லாரும் நிலைமை இப்படி தாண்டி. நீங்கள் உண்டையும் யோசிக்காதீங்க, நான் கொஞ்சம் லேட்டாகி கால் பண்ணுறேன். ஓகே நானா. மச்சான், அவன்கிட்ட ஒரு 500 ரூபாய் காசு எடுக்கலாமாடா? வெள்ளிக்கிழமை தரேன். எனக்கு இன்னும் சம்பளம் கிடைக்கலடா. ஓகே மச்சான், கொஞ்சம் அவசரம், அதான்டா. The customer you are calling is currently unavailable. Please try again later. الشخص الذي تحاول الاتصال به The customer you are calling is currently unavailable. Please try again later. The
The customer you are calling is currently unavailable. இது உனக்கு நல்லா இருக்கா? உனக்கிட்ட நான் ஒரு எமர்ஜென்சிக்கு தான் காசு கேட்டேன். உனக்கு காசு தாரத்துக்கு விருப்பம் இல்லைண்டா காசு இல்லைன்னு சொல்றானடா. 1 hourல உனக்கு காசு அனுப்புறேன்னு பெருசா சொன்னாய். இப்ப 2 மணி நேரமாய் போனை ஆஃப் பண்ணி வச்சிருக்க. நான் உன்னை நம்பினதுக்கு நீ எனக்கு இப்படித்தான் நான் செய்யற. இந்த மாதிரி இனிமேல் யாரையும் ஏமாத்தாத. காசு இல்லைண்டா இல்லைன்னு முகத்துல சொல்லு. இந்த மாதிரி கீழ்த்தரமா நடக்காத. இப்ப எதுக்கு நீ போனை ஆஃப் பண்ணி வச்சிருக்காய்? இனிமே நான் உனக்கிட்ட எந்த உதவியும் கேட்க மாட்டேன். நீ பயப்படாம போனை ஆன் பண்ணி வை. இனிமே நமக்குள்ள எந்த நட்பும் இல்லை. இந்த மெசேஜை நீ பார்த்ததும் இனிமே யாரையும் ஏமாத்த கூடாதுங்கிற எண்ணம் உனக்கு வரணும். சபா, என்ன நடந்துச்சுன்னு தெரியாம சபா, என்ன நடந்துச்சுன்னு தெரியாம உண்ட மனசுல பட்டதையெல்லாம் எழுதி மெசேஜ் அனுப்பியிருக்காரு. என்ன மாதிரி வெளிநாட்டில் வேலை செய்கிறவங்க எல்லாம் மாசம் முடிஞ்சதும் சம்பளத்தை எடுத்து அந்த சம்பளத்தை அவனே வச்சுக்கிட்டு இருக்கிறதில்ல. அந்த மாசத்துக்கு அவனுக்கு எவ்வளவு செலவுக்கு வேணுமோ அதை எடுத்துட்டு மிச்சத்தை அப்படியே வீட்டுக்கு தான் அனுப்புறான். நீ காசு கேட்கும்போது என்கிட்ட நீ கேட்ட அளவு காசு இருக்கல. ஆனா உண்ட நிலைமை எவ்வளவு கஷ்டப்பட்டு எனக்கு தெரியும். நான் யாரையும் ஏமாத்துறவன் இல்லை. உண்ட அக்கௌண்ட்டுக்கு நான் 1 ஹவருக்கு முன்னாடி காசு அனுப்பிட்டேன். பேங்க்கு போயிட்டு செக் பண்ணி பாரு. 3 வருஷம் அந்த வெளிநாட்டில் இருந்து கஷ்டப்பட்டு உழைச்சி எனக்குண்டு நான் வாங்கின ஒரே ஒரு பொருள்ண்டா அது என் போன் தான். அந்த போனை வித்துட்டு தான் நான் உனக்கு காசு அனுப்பியிருக்கேன். உனக்கு காசு அனுப்பி மிஞ்சின காசுல தான் பழைய போன் ஒன்று வாங்கியிருக்கேன். ஆனா நீ என்ன ரொம்ப கேவலமா நினைச்சிட்ட. பரவாயில்லடா, பரவாயில்ல.